Hi, I am Swaminathan, physiotherapist. இன்னைக்கு வீடியோ டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபி கேரியர் பாத். அதான் வந்து இன்னைக்கான டாபிக். ஃபிசியோதெரபி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா, ஃபிசியோதெரபி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிளினிக்லேயோ ஒரு ஹாஸ்பிட்டலையோ மட்டும்தான் வந்து ஃபிசியோதெரபிக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, வேறு எங்கேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடையாதா அப்படிங்கிற கொஷின்ஸ் தான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சராக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. கிளினிக், ஹாஸ்பிட்டல், ஹவுஸ் விசிட் இல்லாமல் வேறு என்னென்னலாம் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபிசியோக்கு இருக்குங்கிறத நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணி இந்த வீடியோஸில் பார்ப்போம். முதல்ல பார்க்க போகிறது வந்து எம்என்சி கம்பெனிஸ். ஃபிசியோக்கும் எம்என்சி கம்பெனிஸ்க்கும் என்ன லிங்க் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. எம்என்சி கம்பெனிஸில் ஃபிசியோக்கு வேகன்சி இருக்குது. அங்கே வந்து எர்கானாமிக்ஸ் கிளாஸ் இல்லை குரூப் செஷன் அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு ஃபிட்னஸ் ட்ரைனிங் மாதிரி கொடுக்கலாம். மாதிரி பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஃபிசியோக்கு இருக்குது எம்என்சி கம்பெனிஸில். நெக்ஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தா டெலி ரீஹாபிலிட்டேஷன்ஸ். நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே வந்து வீட்டிலே இருந்தே டெலி ரீஹாபிலிட்டேஷன் ஃபோன்லேயே வந்து கன்சல்டேஷன் பண்ணலாம். இல்லை ஃபோனில் வந்து பேஷண்ட்ஸ்க்கு அட்வைஸ் கொடுக்கலாம். ஹெர்பல் ப்ராடக்ட் இல்லை வந்து ஒரு மெடிக்கல் ப்ராடக்ட் வந்து ஒரு டவுட் கேட்குறாங்கன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு கஸ்டமர் கேர் நம்பர்ஸ்லாம் இருக்கும். அந்த கஸ்டமர் கேர் நம்பரை வந்து அட்டன் பண்ணுறது ஒரு டாக்டர் வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதா இருந்தால் அந்த கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி போஸ்டிங்ஸில் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபிசியோஸ் வந்து ஆன்லைன் கன்சல்டேஷனே எடுக்கலாம். ஆன்லைன் ரீஹாப் செஷன் மாதிரியுமே வந்து ஃபிசியோஸ் எடுக்கிறாங்க. நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அந்த செக்டார்லையும். தென் வந்து டிஃபென்ஸ்னால் வந்து ஆர்மி, நேவி, பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அதோட நம்மளோட இந்தியன் ஆர்மியிலையுமே வந்து ஃபிசியோக்கான ஜாப் வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கான எக்ஸாம்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் வந்து அதுக்குமே வந்து வேகன்சிஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து அறிவிப்பாங்க. அது அப்பப்போ அப்டேட் பார்த்து நீங்கள் அந்த எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணி ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருந்தீங்கன்னா நீங்களுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு எங்களால் போக முடியும். தென் கவர்மெண்ட் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக ஆகலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் வந்து நீங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எம்ஆர்பி எக்ஸாம், மெடிக்கல் ரெக்யர்மெண்ட் போர்டு எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா அந்த ஜாப் வேகன்சிஸ்க்கு உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வீடு தேடி மருத்துவ திட்டத்துலேயும் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். அதுவுமே வந்து வேகன்சிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கோடிங்க்கு வந்து பேசிக்கே வந்து உங்களுக்கு 20,000 to 25,000 வந்து பர் மந்த்துக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு வந்து ட்ரைனிங் செஷன்ஸ் வந்து ஒரு 3 months இருக்கும். அந்த ட்ரைனிங் செஷன் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாப் பெர்மனன்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த மெடிக்கல் கோடிங் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் சேலரி வந்து 40,000 வரையுமே உங்களுக்கு கிடைக்கும். ப்ரொஃபஸர் ஆர் லெக்சராக கூட நீங்கள் வந்து போகலாம். காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் இல்லை வந்து ஆன்லைன் டியூட்டராக கூட இருக்கலாம். உங்களுக்கு யூடியூப் சேனல் ஆரம்பித்து நீங்கள் வந்து மெடிக்கல் கண்டென்ட் அதில் போஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் நாலேஜை வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து உங்களால் வந்து ஷேர் பண்ண முடியும். லெக்சராக போகணும் அப்படின்னா எம்பிடி, பிஹெச்டி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். இப்போ வந்து அதிகமாக வந்து எம்பிடி அண்ட் பிஹெச்டி முடிச்சவங்க தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க காலேஜஸில். நீங்கள் வந்து கண்டென்ட் ரைட்டராக போகலாம். நம்ம நிறைய ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். வெப்சைட்டில் கூகுளில் சர்ச் பண்ணும்போது ஹெட் ஏக்குன்னு சர்ச் பண்ணுறோம், இல்லை வந்து பேக் பெயின்னு சர்ச் பண்ணுறவங்க வந்து அதில் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் வந்து வருது. இல்லை வந்து மெடிக்கல் பிளாக்ஸுமே வருது. அந்த மெடிக்கல் பிளாக்ஸ் வந்து ஒரு மெடிக்கல் நாலேஜ் இருக்கிறவங்க கண்டென்ட் ரைட் பண்ணி இல்லை வந்து எடிட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த வெப்சைட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்தமாரி ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்குமே வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அப்ராட் ட்ரை பண்ணலாம். யுனைடெட் அரேப் இல்லை சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, யூஎஸ் எங்கே வேணால் போய் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். ஆனால் வந்து எல்லாத்துக்கும் ஸ்பெசிஃபிக் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் வித் MIAP ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசியோதெரப்பியில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்களும் அப்ராட் ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்கும். அது என்னென்னு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து அந்த கவர்மெண்ட் வெப்சைட்லேயே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி நீங்கள் போக ட்ரை பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி முடிச்சுட்டு ரிசர்ச் ஸ்காலர் ஆகலாம். நீங்கள் வந்து ஏதோ ஒரு கண்டிஷன், ஏதோ ஒரு ப்ராப்ளமை எடுத்து அது ரிலேட்டாக ரிசர்ச் பண்ணி அதுக்கு ஆர்டிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ண முடியும். இது நீங்கள் யூஜி டிகிரியில் பண்ணும்போதுமே வந்து உங்களுக்கு ரிசர்ச் பேப்பர் இருக்கும். அது நீங்கள் பிஹெச்டி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டீப்பாக படிப்பீங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி அதில் கூட நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு ஜிம் ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒரு ஜிம் ட்ரெயினராக கூட இருக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து பாடியோட அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் படிச்சுட்டு தான் வரீங்க. அதுவும் இல்லாமல் ஃபிசிக்கலாக ட்ரெயின் பண்ணுறதுக்காக தான் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க. உங்களால் ஒரு ஜிம்மை வந்து மேனேஜ் பண்ண முடியும். அது இல்லாமல் நிறையா ஜிம்மில் வந்து ஃபிசியோஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பர்சனல் ட்ரெயினர் மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து ஃபிசியோ ரிலேட்டடாக எப்படியெல்லாம் வந்து எக்ஸசைஸ் மாடிஃபை பண்ணலாம், இல்லை அந்த ஜிம் ரிலேட்டடான இன்ஜுரிஸ் வந்து ஃபிசியோஸ் வந்து எப்படி வந்து ரெட்டிஃபை பண்ணி அவங்களுக்கு எக்ஸசைஸ் டீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக ஜிம் ட்ரெயினர் இருக்கிற மாதிரி ஜிம்மில் வந்து ஃபிசியோஸ் இருக்காங்க. இதுவுமே இப்போ வந்து ஒரு க்ரோத் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஃபீல்டு ஜிம்மு. அங்கே வந்து ஃபிசியோஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ரீஹாப் சென்டர் இது முக்கியமான ஒரு ஃபீல்டு. ரீஹாப் சென்டரில் வந்து ஃபிசியோஸ் இல்லாமல் ரீஹாப் கிடையாது. எந்த ஒரு பேஷண்ட் வந்து சர்ஜரிக்கு முன்னாடியும் சரி சர்ஜரிக்கு அப்புறமும் சரி அவங்களால பழையபடி மாற்றணுன்னா ஃபிசியோஸால் மட்டும்தான் முடியும். அந்த ஃபீல்டு தான் வந்து ரீஹாபிலிட்டேஷன் நிறையா இப்போ வந்து நிறையா இடத்துல வந்து நிறையா சிட்டிஸில் வந்து ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் நிறையா உருவாகிக்கிட்டு இருக்குது. இப்போ அதுக்கான நாலேஜ் வந்து மக்கள்கிட்ட வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. ரீஹாப் சென்டர் அங்கே வந்து
ஃபிசியோஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமாகவே இருக்குது. ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோ ஃபைனலாக இதில் முடிச்சுக்குவோம். ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோ வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே வந்து ஃபிசியோஸ் தேவைப்படுறாங்க. ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோவாக நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோவாக ஒர்க் பண்ணணும்னா நம்ம வந்து எம்பிடி ஸ்போர்ட்ஸ் பிஜி முடிச்சுட்டு யூஜியில் எம்பிடி ஸ்போர்ட்ஸ் முடிச்சுட்டு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நேஷனல் லெவல் டீம்ஸ்க்குலாம் வந்து நம்ம வந்து ஃபிசியோஸாக போக முடியும். அது இல்லாமல் எந்த ஒரு சின்ன கிளப்பாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து நம்ம ஃபிசியோஸாக ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டால் மட்டும் போதும் நம்ம வந்து நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு வந்து ஃபிசியோவாக போக முடியும். சில ஃபீல்டெலாம் நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். வேறு ஏதாச்சும் ஃபீல்டு முக்கியமான ஃபீல்டு எதுவும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.